ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு IKIAS அகாடமி. இன்னைக்கு வந்து நம்ம டிசம்பர் 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான கொஷின், டிசம்பர் 22 வந்து நம்ம என்ன டேவா வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், அதோட ஸ்பெஷல் டேஸ் வந்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, நரேந்திர மோடி, நம்ம பிரைம் மினிஸ்டர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து சமீபத்தில் குவைத் நாட்டோட உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருதை வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? எந்த நாட்டுல இருந்து இவர் வந்து ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா குவைத். ஓகேவா? எந்த நாடு அப்படின்னா குவைத். குவைத்ல இருந்து தான் இவருக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு 2024, அதாவது 2024க்கான நம்ம சுற்றுலா வளர்ச்சி, அதாவது நம்மளோட டூரிசம் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து மொத்தம் வந்து 119 நாடுகளோட ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல இந்தியா வந்து எத்தனாவது இடம் அப்படின்னா 39வது இடம். மொத்தம் வந்து 119 நாடுகள்ல இந்தியா வந்து 39வது இடத்துல இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து அமெரிக்கா, செகண்ட் வந்து ஸ்பெயின், தேர்ட் வந்து ஜப்பான் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? லாஸ்ட் இயர் வந்து நம்ம 50+ இருந்தோம். ஓகேவா? 50+ இருந்தால் இந்த வருஷம் வந்து நம்ம நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு முன்னாடி பிளேஸ் வந்து 39ல வந்து நம்ம இருக்கோம். சரியா? சரி, நெக்ஸ்ட், ஷனன் ஹைடல் திட்டம். ஷனன் ஹைடல் திட்டம் அப்படிங்கிறது எப்போ போட்டாங்க அப்படின்னா 1924, அதாவது ஷனன் ஹைடல் திட்டம் போட்டு 100 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 2024 இருக்குமா, இது 100 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து 99 வருஷங்களுக்கான அக்ரிமெண்ட். ஓகேவா? ஷனன் ஹைடல் திட்டம்ங்கிறது முன்னாடி பிரிக்கப்படாத ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப் இது எல்லாத்தையும் சேர்த்து அங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மின்சாரம் வந்து அங்க இருக்கிற இதுல வந்து இது வந்து மின்சாரம் வந்து தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுல வந்து ஒப்பந்தம் வந்து 99 வருடங்களுக்கு வந்து போட்டிருந்தாங்க. இப்போ அந்த 99 வருடம் வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா 1924 போட்டாங்க. இப்போ 100 வருடமே முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ இந்த திட்டம் வந்து இமாச்சல் பிரதேசத்துக்கும் பஞ்சாபுக்கும், ஏன்னா அங்கதானே ஹிமாச்சல் பிரதேசமே பஞ்சாப்லையும் தான் வந்து உள்ள பிரிக்கப்படாத இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து தனித்தனி ரெண்டா பிரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து யார் வந்து அந்த நதிக்கிட்ட, அந்த ஷனன் ஹைடல் திட்டம் வந்து எந்த நதியில் அப்படின்னா உள் நதி. இது வந்து பியாஸ் நதியோட துணை நதி. ஓகேவா? ராபி, பியாஸ், சட்லஜ் இது பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதோட துணை நதி, சிந்து நதியோட துணை நதி பியாஸ், அதோட துணை நதி உள்நதி. ஓகேவா? ஸோ அங்கதான் வந்து இந்த ஷனன் ஹைடல் திட்டம் உருவாக்கி இருக்காங்க. இப்போ அது பிரிக்கப்படாததுக்கு முன்னாடி வந்து உருவாக்கின திட்டம். இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப்ல 2 மாநிலங்களா பிரிக்கப்படாததுக்கு முன்னாடி உருவாக்கின திட்டம். இப்போ வந்து அதோடைய அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் வந்து நிறைவுற்று ஒரு வருடமுக்கு மேல ஆகுது. ஏன்னா 99 வருடங்கள் 2024 2024 100 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? சோ இப்போ இந்த சட்ட பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ இமாச்சல் பிரதேஷ் வந்து இந்த திட்டத்தை வந்து எடுத்து செயல்படுத்துவாங்களா, இல்ல பஞ்சாப் வந்து எடுத்து செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிற பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அங்க வந்து மின்சாரம் வந்து தயாரிக்க ஒரு உகந்த இடமா இருக்கு. நீர் மின்சாரம் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த இதுல வந்து இது பண்ணி இந்த பிக்சர்ல காட்டியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து மின்சாரம் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து, வன அறிக்கை 2023. அதன்படி 2021ல இருந்த காடுகளோட சதவீதத்தை விட இப்போ வந்து சதுர கிலோமீட்டரை விட இப்போ 1445 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து அதிகமாயிருக்கு. காடுகளோட பரப்பு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட காடுகள் வந்து 25.17% இப்படி இருக்கு. ஓகேவா? மொத்தமா இந்தியாவுல அதிகமா எந்த மாநிலம் வந்து காடுகள் வந்து இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்துல அதிக எண்ணிக்கையிலான காடுகளை கொண்டுள்ளது. ஓகேவா? செகண்ட் பிளேஸ்ல வந்து அருணாச்சல் பிரதேஷ், தேர்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா. ரீசெண்டா நம்ம இதுல கூட பார்த்திருப்போம், தமிழ்நாடு வந்து 33, தமிழ்நாடு சிஎம் வந்து 33% வந்து நாங்க வந்து காடுகளை வந்து உருவாக்கி காட்டுறோம் தமிழ்நாட்டுலன்னு சொல்லி அவங்க கூட ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியாவில் ஓவராலா எந்த மாநிலம் வந்து காடுகள் அதிகமா இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசம். ஓகேவா? 2021ல இருந்து இப்போ வந்து 1445 சதுர கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ மொத்த பரப்பு வந்து 8,27,357 சதுர கிலோமீட்டர் காடுகளின் பரப்பு. இது மொத்த நிலப்பரப்புல 25.17% இருக்கு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட், கேனைன் வஜ்ரா பீரங்கி
ஓகேவா. கேனைன் வஜ்ரா பீரங்கி அப்படின்ற ஒரு பீரங்கி, இது வந்து நல்ல தொலைதூரத்துல இருக்கிறதுமே குறிப்பாத்து வந்து தாக்கக்கூடிய ஒரு பீரங்கி வந்து உருவாக்க போறாங்க. கிட்டத்தட்ட 100 பீரங்கிக்கு மேல உருவாக்க போறாங்க. நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து உருவாக்குறதுக்காக எந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னா எல்என்டி, லர்சன் அண்ட் டோப்ரா அப்படின்ற நிறுவனத்தோட ஒப்பந்தம் வந்து செஞ்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த பீரங்கி வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா, இதை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து கேனைன் வஜ்ரா பீரங்கி. ஓகேவா, ஆர்டிலரினா பீரங்கி. ஓகேவா. ஸோ இந்த பீரங்கி வந்து எல்என்டி நிறுவனத்தோட யார் வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 பீரங்கி கிட்ட வந்து உருவாக்க போறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பீரங்கி. ஓகேவா. அடுத்து உலக பொருளாதார உச்சி மாநாடு எங்க வந்து நடைபெற இருக்கு அப்படின்னா வருடம் வருடம் வந்து உலக பொருளாதார உச்சி மாநாடு நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வருடம் அதுதான் அடுத்த வருஷம் 2025 வந்து உலக பொருளாதார உச்சி மாநாடு வந்து நடக்க போகுது இல்லையா. ஸோ அது வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னா சுவிட்சர்லாந்துல வந்து நடக்க போகுது. சுவிட்சர்லாந்துல எங்க அப்படின்னா டாவோஸ் நகர் அப்படின்ற இடத்துல வந்து எப்போ நடக்குதுன்னா ஜனவரி 20, 2025 வந்து நடக்க போகுது. இதுக்கு வந்து இவங்க தீம் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா நுண்ணறிவு யுகத்துக்கான ஒத்துழைப்பு. ஓகேவா, நுண்ணறிவு யுகத்துக்கான ஒத்துழைப்புன்னு வச்சிருக்காங்க. அதாவது இவங்க வந்து இந்த எக்கனாமிக் ஃபோரம், வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார மாநாட்டுல என்ன வந்து டிஸ்கஷன் பண்ண போறாங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்மளுடைய ஹோலா, ஏன்னா உலக வேர்ல்டு வைஸ் தான் பார்ப்போம் எல்லாமே. ஸோ இதை இப்போ வந்து கரண்டா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க டெக்னாலஜி எதுன்னு கேட்டா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம நாட்டை வந்து எப்படி வந்து முன்னேற்றுது அப்படின்னு சொல்லி பற்றி தான் டிஸ்கஷன் பண்ண போறாங்க. அதாவது பயோடெக்னாலஜி இதை வச்சு நம்ம எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோடெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் முக்கியமாக இந்த மாதிரி பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப எசென்ஷியலாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க. சரியா. ஸோ அதனால தான் நுண்ணறிவு யுகத்துக்கான ஒத்துழைப்பு அப்படின்ற கருப்பொருள் தீம் வந்து வச்சிருக்காங்க. இதுல இந்தியாவில இருந்து எத்தனை பேர் போறாங்க அப்படின்னா முக்கியமா வந்து போறவங்க 3 முதல்வர்கள். அந்த எந்தெந்த மாநிலத்தோட முதல்வர்கள் அப்படின்னா மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா. இதுல ஆந்திராவோட முதல்வர் யாரு நமக்கு தெரியும், சந்திரபாபு நாயுடு. ஓகேவா. ரேவந்த் ரெட்டி வந்து தெலுங்கானாவோட முதல்வர். ஸோ உங்களுக்கு வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல்வர் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. அது இல்லாம 100 சிஇஓஸ், 100 கம்பெனியோட சிஇஓஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸோட சிஇஓஸ், இப்போ வந்து டாடா கம்பெனி, பிர்லா கம்பெனி இதெல்லாம் இருக்குல்ல, இதோட சிஇஓஸும் வந்து போறாங்க. அது கௌதம் அம்பானி இவங்கெல்லாம் வந்து போக போறாங்க. ஓகேவா. எதுக்கு அப்படின்னா இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார உச்சி மாநாடு அட்டென்ட் பண்றதுக்காக இவங்களாவும் போறாங்க. இந்தியாவில இருந்து 3 முதல்வர்கள் போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கம்பெனில 100 சிஇஓக்கள் வந்து போறாங்க. சரியா. ஓகே. நெக்ஸ்ட் அண்டர் 19 பெண்கள் ஆசிய கிரிக்கெட் கோப்பை. ஓகேவா. அண்டர் 19 பெண்கள் ஆசிய கிரிக்கெட் கோப்பையில சாம்பியன் பட்டம் வந்து நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டி எங்க நடந்துச்சு அப்படின்னா மலேசியால நடந்திருக்கு. சரியா. அண்டர் 19 போட்டி இதுல வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. எங்க நடந்துச்சு அப்படின்னா மலேசியால நடந்திருக்கு. அடுத்து எப்பயும் பாக்குறது தான் நம்ம இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் டே. எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு டிசம்பர் 23, அதாவது விவசாயிகள் தினம், தேசிய விவசாயிகள் தினம், ஃபார்மர்ஸ் டேவா வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம். இது வந்து யாருடைய பிறந்தநாள் வந்து நம்ம ஃபார்மர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய 5வது பிரதமரா இருந்தவர் தான் சரண் சிங். ஓகேவா. 5வது பிரதமரா இருந்த சரண் சிங் தான் வந்து இவருடைய பிறந்த நாளை தான் வந்து நம்ம விவசாயிகள் தினமா கொண்டாடி வரும். ஓகேவா. நேஷனல் ஃபார்மர்ஸ் டே டிசம்பர் 23. இவர் எழுதிய நூல் தான் வந்து இந்தியாஸ் பாவர்ட்டி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். இந்தியாஸ் பாவர்ட்டி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன், இதுதான் சரண் சிங் எழுதின புக். ஓகேவா. எழுதின புக் பேர் என்ன அப்படின்னா இந்தியாஸ் பாவர்ட்டி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். யார் எழுதுறாங்கன்னா சரண் சிங் எழுதுனதுதான். இதுல வந்து விவசாயிகள் அவங்களுடைய வறுமை இந்த மாதிரி பத்தி நிறைய எழுதியிருப்பார் போல. ஸோ அதனாலதான் வந்து இவருடைய பிறந்த நாளான டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினம்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு வரோம். நேஷனல் ஃபார்மர்ஸ் டே எப்போ அப்படின்னா தேசிய விவசாயிகள் தினம். யாருடைய பிறந்தநாள்? நம்மளுடைய 5வது பிரதமராக இருந்த சரண் சிங் அவர்களின் பிறந்த நாள். ஓகேவா. தேங்க்யூ.